ஹலோ நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு 3 தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது. இந்த மாதிரி உண்மையான பக்தன் யாருன்னு போய் கடவுள்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ கடவுள் சொன்னாராம், நீ போய் பூமியில் போயிட்டு நிறைய விசாரிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே ஃபஸ்ட்டு ஒருத்தன் வரவங்கிட்ட, எப்பா நீ கடவுளை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நினைப்பேன் அப்படின்னு கேட்டேன். உடனே நான் அணிதினமும் அவரை தான் நினைப்பேன், நினச்ச வாரத்தில் ஃபுல்லானாலும் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், நான் வெள்ளி செவ்வாய் இந்த 2 கிழமையில் நான் கடவுளை நினைப்பேன், மற்ற நேரம் நினைக்க மாட்டேன். இன்னொருத்தவனும் வந்திருக்காரு. அவர்கிட்ட நீ எப்படிப்பா கடவுள்? நான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் வருத்தமாகி போச்சுன்னா நான் உடனே கடவுள்கிட்ட உட்காந்து வேண்டுவேன், அவர் எனக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அடுத்து இன்னொருத்தர் வேகமாக போயிருக்காரான். வேகமாக போயிட்டு அவரை தடுத்து நிறுத்தி, நீ எப்படிப்பா சாமி? ஏமா அந்த பக்கம் போங்க, எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் அங்கே போய் ஏழைங்களுக்கு போய் உதவி செய்யணும், அதுக்கே எனக்கு டைம் இல்லை, நான் எங்கேருந்து இதில் கடவுளை போய் நினைக்கிறது அப்படின்றது. உடனே 3 தேவதைகளும் உடனே மேலே போய் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே நான் இந்த மாதிரி 4 பேரை பார்த்தோம், அவங்க 4 பேரும் 4 விதமாக இருந்தாங்க, சரி ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒருத்தரை சந்தித்தான். அவர் சொன்னார், நான் வாரம் ஃபுல்லாக கோயிலே கதின்னு தான் கிடப்பேன், கடவுள் தான் கதின்ட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. இன்னும் ரெண்டாவது சந்தித்தவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு. ரெண்டாவது சந்தித்தவன் வாரத்தில் வெள்ளி செவ்வாய் இந்த 2 கிழமையும் மட்டும்தான் நான் கடவுளை போய் வேண்டுவேன் அப்படின்ட்டு. சரி, இன்னொருத்தர் மூணாவது ஆள் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளை வேண்டுவேன், உடனே கடவுள் எனக்கு தீர்த்து வைப்பார். நாலாவது ஆள் நாங்கள் போய் கேட்கும்போது எனக்கு வேலையே சரியாக இருக்குது, ஏழைங்களுக்கு உதவி செய்ய சரியாக இருக்குது, இதில் எங்கேருந்துமா நான் கடவுளை நினைக்கிறது, அந்த பக்கம் ஓரமாக தள்ளிப்போமா அப்படின்னு. உடனே தேவதைகள் ஆஹா கடவுள் இப்போ சொல்ல போகிற தீர்ப்பு, அந்த அனுதினமும் கோயிலுக்கு போகிறவன் தான் நம்மளுக்கு கடவுளை கும்பிட்றான்னு சொல்ல போகிறார் அப்படின்னு. உடனே கடவுள் சொன்னாராம், இந்த மாதிரி அன்னிதினமும் வேலை பார்த்துக்கிட்டே கடவுளை நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா, அதனால் அவன் தான் சிறந்தவன் அப்படின்ட்டு. உடனே என்னது எப்பயுமே நம்ம கடமையை செய்து கொண்டு கடவுளை வேணும், கடவுளை வேணும்னா கடவுள் நம்மளுக்கு அரிசிடும். அதான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.